தெய்வம் அவர் இருக்கவிடமே ஏகாந்த மேடை என்று சொல்வார்கள். பெண்ணின் பெருந்தக்கை யாவலே கற்பனையின் இன்மை உண்டாக்கிய பெண் என்ற பொய்யாமொழி புலவருக்கு ஏற்றவாறு இது தெரிகிறது. இந்த நாட்டின் கனகபுரி நாடு இந்த சாம்ராஜ்யத்தின் கனகபுரி நாட்டை ஆளக்கூடியாரு என்னுடைய கணவர் கனகவேந்தன் என்பவருக்கு அருமை மனைவியாக ஆசை மனைவியாக ஸ்ரீதேவி என்ற பேரோடு எந்தவரை குறையில்லாமல் வாழ்கிறேன். கணவரை பார்க்க வேண்டும், தோழனை பார்க்க வேண்டும். யாருக்கு ஜென்மமே ஜென்மத்தை தீப்பால வாரு வாரி வெயில போடு. ஆனா மூணு இல்லாத உனக்கு மூணு இருந்தா பேசியடா. மூணு யாருக்கு மூணு இல்ல? மூணு இருந்தா அப்படி பேச யாரு அப்பால என்ன பாவி? என்னடா இது மூணு இல்லன்னு அதுக்காக என்ன செய்யற? அவுக்குறான். என்ன அவுக்குற? ரோஸ்ரா இவன் தப்பான வழிக்கு போறான். என்ன எல்லாரும் எழுந்து வந்தாங்க அதுக்கு ரெடி. அது எப்படியா நீ பொம்பளை கேக்கலாம் ஆம்பளைக்கு மூணு இல்லன்னு? நான் மூணு இல்லன்னு என்ன கேட்டேன்? என்ன மக்கு மக்கு ஒரு ஆடவராக பிறந்து விட்டால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இம்மூன்றும் ஆடவருக்கு இருக்க வேண்டும். ஆம்பளைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூன்றும் ஒரு ஆம்பளைகிட்ட இருக்கணும். ஒரு பெண்களாக பிறந்து விட்டால் அச்சம் ஞானம் மடம் பைப்பு குட்பால் பிளாஞ்சி ரிஞ்சி நெட்டு போல்டு செமடாயில் சூடாயில் டம்காயில் சொல்லு. புத்தி இல்லாதவன் புத்தி போய்க்கும் போட்டேன். அறிவு அடமானம் போட்டேன். மூலத்தை பாரு முட்டில கட்டி தொங்குது பாரு. நேற்று வச்ச எந்த பத்தி வீங்கி போச்சு. என்ன பண்ண பொய் சொல்லாதே.
கறக்குறாங்கடி புட்டி உனக்கு 12 மணிக்கு. சரியப்பா தவறா நினைக்காதே. உங்க அம்மாளுக்கு அம்மையா நானு யாருக்கு யாரு அம்மையா? சரியாப்பா வாயை பிடிச்சி கிழிச்சிடுவேன். நீ வாயதான் கீப்ப. நான் எங்க புடிச்சு கீப்பனே தெரியாது. ஏய் என்ன என்ன நான் என்ன ரொம்ப திமிராதான் பேசுறேன். ஐயா மோசமானவன். மோசமான முதல் ஆள் நாங்க தான். என்ன சொல்ற? என்ன டேய் உம்மால ஆம்பளைன்னா அடிக்கிறதுக்கு பொண்ணும் ஆம்பளை. காரி வச்ச பையா என்ன காது அலறிக்கும் ஆயிடும். ஆமா ஆமா மாமல்ல அடிக்க போறதுவியா? என்ன ரபடியா நீ இறங்கிதான் பாரு. ஏய் பசங்க நாய் என்ன செய்வேன்? என்ன செய்ய மாட்டாங்க. செய்வேன் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படியே இடிச்சு வச்சுக்க அவ்வளவுதான். நீ இடிப்பா. ஆமா ஒருத்த நாங்க தான் இடிப்பான். நீ கூட கூட பேசுற. ஆமா எங்க வீட்டுக்காரர் வரட்டும். அவரா நானா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். தயிர் சாதமா சமைச்சு கொடுத்து தயிர் சாதம். ஆமா ஆமா சொன்னாரு. ஆமா நல்லா சாப்பிட்டு தான் ரொம்ப திமிரா பேசுறீங்க. தயிர் சாதம் போட்டு தான் நான் மயிர் மயிரா கவிக்கிறேன். வாய மூடு. பாதி சொன்னதே செய்யறே. ஏய் ஓ இப்படி நேரமா அம்மா ஐயா நான் அவளோட எதிர்பார்க்கறேன். அப்படியா? பேக் இல்லைங்க அது பொட்டி காட்டுது. எதுக்கா என் மனைவி எப்படி வாங்குறேன்? எல்லாம் ரூபாய்க்கு 5 வாங்கி எங்க வைக்கிறேன்? மூடா இருக்கா செல்லுன்னு இருக்கா? அது பத்திக்கிட்டுமா வாங்கிக்க புட்டனா வாங்கிட்டா கணவர் வந்து விட்டாரா? அவரு ஏங்க நீ வந்து எம்மா நல்லா இருக்கு கொதிது ஒரு 20 வருஷம் இருக்காதே அம்மா கேக்குறாங்க. நீ வந்து எவ்வளவு 47 வயசாகுது. நான் கிளப்பேன்டா அம்மா அவர் வந்துட்டாரு. 57 வருஷம் ஆகுது. ஏய் 57 வருஷம் நீ தான வந்துட்டாருன்னு கேட்டே. என்னுடைய கணவர் அரண்மனையா அவர் இன்னும் வயசுக்கே வரல அமர்ந்து இருக்கிறார். அப்படியா? கணவரை பார்க்க வேண்டும். பார்த்தையா ஸ்ரீதேவி என்னக்கே? ஆமா பார்த்தையா என் கணவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார். பூதேவி உன் பேரு வாயை கேக்குறேன். என்ன சொல்றாரு அவரு? ஒரு கால் கேக்கல. நீ பொம்னேட் தானே? இது வாங்க வா. இது என்னடா? ஏய் என்னடா இது? என்னடா இது? இது மாங்கல்யம் சொல்லுவாங்க. மாங்கல்யம். ஆமா இந்த மாதிரி வெளிய விட்டுங்கறிய எவன திட்டி மூட மாட்டான். அர்த்தம் மூட மாட்டான். அதனால எடுத்து உள்ள ஓடுறதுல பாரு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? மோருங்க. ஏய் என்னங்க அத்தா சாமி கட்டது வாட்பாரையோ.
அம்மா என்ன பாடினாங்க பத்தியா? என்ன பாடினா? அவன் மட்டும் இவன் வச்சுக்கிறான், இவன் மட்டும் அவன் வச்சுக்கிறான். எவன் மண்டாட்டி எவன் வச்சு? அவன் மட்டும் இவன் வச்சுக்கிறான், இவன் மட்டும் அவன் வச்சுக்கிறான். உங்களுக்கு வாயில போட்டு ஆமா அது அல்வா கேக்கு அவன் மண்டாட்டியா அவன் மட்டும் இவன் வச்சுக்கிறான், இவன் மட்டும் அவன் வச்சுக்கிறான். நாயமோ அவன் மண்டாட்டி இவன் வச்சுக்கிறான் இவன் மண்டாட்டி அவன் வச்சுக்கிறான்ல. இந்த டச்சு செல்போன் என்னைக்கு வந்ததோ கள்ளக்காதலுக்கு தூதே இந்த காரி முடிஞ்ச செல்போன் தான். அதுதான் நீ வச்சு லோட்டு பட்டுக்கிற. போல் என்றுமே மஞ்சள் குங்குமத்துடன் மங்களகரமாக நீ நெல்லு பிடிக்குதுமா. எதுக்கு எங்க ஊருக்கு தான் விட்டு வந்துருச்சு. அது அது மூட்டில் தண்டை பிடிக்க மூதேவி அவனு சொன்னா விடுறா. என் மனைவி வந்து விட்டால் என் படத்தை சொல்ல முடியும், என் படத்தை சொல்ல முடியுமா? இல்ல உன் படத்தை நீ சொல்ல முடியுமா? மகாராணி அம்மா வச்ச வணக்கம். அப்ப எங்கதான் வேணும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் வெட்ட போறேன். தோல் ஊசி போடு குந்துரா. வெங்காயம் வெட்டணும் தெரியாத தோல் உரிக்கிறதுக்கு நாளைய கடவரும் சாமி கும்பிட போறோம். தடுத்த பையன் அடிச்சிடும் மண்ணு கெட்டுடும். அதனால உள்ள போயிடுறா. நான் சாமி கும்பிட போறேன்டா. அச்சம் புள்ள வாரி அடிச்சிடும் கண்ணு கட்டுடும். கண்ணு கட்டு போற வேலை ஏன் செய்ய போறீங்க? அப்படியாப்பட்ட வேலை சாமி கும்பிட போறியா? அம்மா உன் தாமல் கட்டல தேங்காயத்தை கொளுத்தி கல்புரத்தை வச்சு பூஜை பண்ணினா ஐயா அது மணி இருந்தா கூட நான் ஆட்டிக்கு நிக்கிறேன். ஐயா மணி ஆடுமோ ஆட்ட மாட்டேன். ஐயா தெரியாதா? ஆமா ஐயா மணி ஆடுமோ ஆடாதோ என் மணி ஆடும். மணி ஆடும். இந்த மணி என்ன தெரியுமா பண்ணுவா? சும்மா இருக்க மாட்டா என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் ஆன அவங்களுக்கு ஆன பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் நடத்தி எத்தனை வருஷம் சின்ன பையன் உனக்கு வயசு போடா. அது இல்ல பல ஆண்டு காலமா கீக்கத்தனை பிட்டிக்க போறாங்க. அவன் வயசு இல்ல அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறான்? என்ன பண்ண போறான்? உன் மாதிரி வயசுல நான் முடியும் எல்லாம் தெரிஞ்சு விட்டேன். உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரியுதா? அப்படி கொஞ்ச நேரம் அப்படி கடவுள் ஏங்க உங்களுக்காங்க அத்தான் நீண்ட நாட்களாக நமக்கு குழந்தை செல்வம் கிடையாது. எனக்கு நீ குழந்தையாகவும் உனக்கு நான் குழந்தையாகவும் அந்த குறை என்பதையே உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் கேட்டீங்க. இருந்த போதிலும் அது மட்டும் இல்லைங்க. என்ன சொல்கிறேன், தவறா நினைக்காதீங்க. என்ன அது போகின்றாளி என்னாட்டு மகாராணி ஸ்ரீதேவி கனக மன்னருடைய மகளே. அவள் என்ன பாவத்தை செய்திருப்பாலும் அவளுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை இல்லாத வீடு சுடுகாடு சொல்லுகிறார்கள். அப்படி என்னங்க நம்ம பாவத்தை செய்திருப்போம்? சரி தாங்க முடியவில்லை. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு